வணக்கம். இந்தியாவுல ஐரோப்பியர்கள் வந்தாங்க அப்படின்னாலே நமக்கு உடனே ஞாபகம் வர்றது ஆங்கிலேயர்கள், போர்ச்சுகீசியர்கள் இல்லனா டச்சுக்காரர்கள் தான், சரியா? ஆனா சற்றும் எதிர்பாராத விதமா இந்தியாவுல கால் பதிச்சு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தின டேனிஷ் மக்களை பத்தி உங்களுக்கு தெரியுமா? இன்னைக்கு நாம அவங்களோட எதிர்பாராத எழுச்சி, அவங்க கொண்டு வந்த சமூக மாற்றங்கள், அப்புறம் அவங்களோட இறுதி வீழ்ச்சி, இது எல்லாத்தையும் பத்தி தான் இந்த வரலாற்று தொகுப்புல ரொம்ப விரிவா அதே சமயம் வேகமா பார்க்க போறோம். அடுத்த சில நிமிஷங்களுக்கு நாம என்னென்ன தலைப்புகளை கவர் பண்ண போறோம்னா, 1. உருவாக்கம் மற்றும் பயணங்கள். 2. தரங்கம்பாடி குடியேற்றம். 3. விரிமாக்கம் மற்றும் நெருக்கடிகள். 4. மிஷனரிகள் மற்றும் கலாச்சாரம். 5. அச்சு இயந்திரம். 6. ஏகாதிபத்திய வீழ்ச்சி. இந்த தகவல்கள் எல்லாமே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்க போகுது. தயாரா இருங்க. நம்பர் 1. உருவாக்கம் மற்றும் ஆரம்ப கால பயணங்கள். டேனிஷ் கிழக்கிந்திய கம்பெனியோட ஆரம்பமே பார்த்தீங்கன்னா ரொம்ப லட்சியம் நிறைஞ்சது. இந்தியாவோட கோரமண்டல் கடற்கரையில கிடைக்கிற மிளகு, ஏலக்காய் இதுலெல்லாம் வரக்கூடிய லாபத்தை பார்த்து டென்மார்க் அரசர் 4ஆம் கிறிஸ்டியன் ரொம்பவே ஈர்க்கப்பட்டார். அப்படி சரியா மார்ச் 17, 1616 இந்த தேதியில தான் அரசர் 4ஆம் கிறிஸ்டியன் ஒரு ராயல் சாசனத்தை வெளியிட்டு டேனிஷ் கிழக்கிந்திய கம்பெனியை அதிகாரப்பூர்வமா உருவாக்குறாரு. ஓகே, இப்போ நாம இந்த காலகட்டத்தை கொஞ்சம் டீப்பா பார்ப்போம். ஏன்னா இது நிஜமாவே ஒரு பெரிய குழப்பமான நேரம். 1618ல அட்மிரல் ஓவே ஜெட்டே தலைமையில சிலோனுக்கு போன முதல் பயணம் முழு தோல்வி. எந்த வணிக ஒப்பந்தமும் அவங்களுக்கு கிடைக்கல. சரி, ஏமாற்றத்தோட ஊர் திரும்பலான்னு வரும்போது காரைக்காலில் போர்ச்சுகீசியர்களால அவங்களோட முக்கிய கப்பல் மூழ்கடிக்கப்படுது. லிட்டரலா ஒரு பேரழிவு. ஆனா அதுக்கப்புறம் நடந்ததுதான் வரலாற்றுல ஒரு மேஜிக். கப்பல் உடைந்த பிறகு நடுக்கடல்ல தத்தளிச்ச வணிக இயக்குனர் ராபர்ட் கிராபே மற்றும் வெறும் 13 மாலுமிகள் தஞ்சாவூர் நாயக்க மன்னர்கிட்ட அழைத்துச் செல்லப்பட்டாங்க. ராபர்ட் கிராபே என்ன பண்ணாருன்னா, தனக்கு வந்த இந்த பேரழிவை ஒரு மாபெரும் ராஜதந்திர வாய்ப்பா மாத்திட்டாரு. மன்னர்கிட்ட ரொம்ப சாதுரியமா பேசி நவம்பர் 20, 1620 அன்னைக்கு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒப்பந்தத்தையே கையெழுத்தாக்குனாரு. ஒரு கப்பல் விபத்து ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்துக்கு வழிவகுத்ததுன்னு சொன்னா அது மிக இல்ல. நம்பர் 2. தரங்கம்பாடி குடியேற்றம். இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, கோரமண்டல் கடற்கரையில டேனிஷ் மக்கள் கட்டின அந்த பிரம்மாண்டமான டான்ஸ்போர் கோட்டை தான். வணிக பாதுகாப்பிற்காக கடலோரத்திலேயே கட்டப்பட்ட இந்த கோட்டை டேனிஷ் மற்றும் இந்திய கட்டிடக்கலை கலந்த ஒரு அற்புதமான ஹைபிரிட் மாடல். இன்னைக்கும் இது ரொம்ப கம்பீரமா அங்க நிக்குது. இப்ப நான் சொல்ல போற இந்த வார்த்தைகளை கவனிங்க. நீண்ட கால டேனிஷ் ஆட்சியானது தரங்கம்பாடியை ஒரு இந்திய கிராமத்திலிருந்து ஒரு சுற்றுச்சுவர், நேர்த்தியான சாலைகள் மற்றும் கடற்கரையில் ஒரு வலுவான கோட்டையை கொண்ட டேனிஷ் நகரமாக மாற்றியது. இது சும்மா சாதாரணமான விஷயம் இல்ல. ஒரு சாதாரண மீன்பிடி கிராமத்தை ஒரு ஐரோப்பிய நகரமாவே அவங்க மாத்தி அமைச்சாங்க. 3111. இந்த நம்பர் உங்களை ஆச்சரியப்படுத்தலாம். என்ன தெரியுமா இது? தரங்கம்பாடிங்கிற இந்த முக்கியமான நிலப்பகுதிக்காக டேனிஷ் கம்பெனி தஞ்சாவூர் மன்னர் ரகுநாத நாயக்கருக்கு செலுத்திய வருடாந்தர வாடகை தொகை இதுதான். சரியா 3111 ரூபாய்கள். அந்த காலகட்டத்தில் இது ஒரு மிகச்சிறந்த வணிக ஒப்பந்தம். 3வது பகுதி, விரிவாக்கம், நெருக்கடிகள் மற்றும் சுற்றுச்சூழல். வாடகை குறைவா இருந்தாலும் அவங்களோட பயணம் அவ்வளோ ஸ்மூத்தா போகல. எக்கச்சக்கமான அச்சுறுத்தல்கள். குறிப்பா சொல்லணும்னா, தரங்கம்பாடியில வந்த பெரிய கடல் அலைகள் அவங்க வீடுகளையும் சாலைகளையும் தொடர்ந்து சேதப்படுத்துச்சு. ஐரோப்பால நடந்த 30 ஆண்டு போர் அவங்கள பெரிய நிதி நெருக்கடியில தள்ளுச்சு. இது போதாதுன்னு அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் போய் குடியேறலான்னு பார்த்தா அங்க கொடிய மலேரியா நோய் தாக்குனதால 1848ல அந்த பகுதியையே அவங்க கைவிட வேண்டிய நிலைமை. இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வித்தியாசம் புரியும். கடுமையான நஷ்டங்களால முதல் கம்பெனியை 1648ல அரசர் ஃப்ரெட்ரிக் கலைச்சிட்டாரு. அப்போ அவங்க மசூலிப்பட்டினம், பிப்லி, பாலசோர்னு சின்ன சின்ன இடங்கள்ல மட்டும்தான் இருந்தாங்க. ஆனா 1696ல 2வது கம்பெனி மீண்டும் தொடங்கப்படுது. இந்த முறை வங்காளத்துல இருக்கிற செராம்பூர் அவங்களோட புதிய தலைமையகமா மாறுது. ஒரு ஸ்ட்ராங்கான கம்பேக். இத்தனை தொடர் நெருக்கடிகளுக்கு மத்தியிலையும் லோக்கல் ராஜாக்கள் கூட அவங்க வச்சிருந்த ராஜதந்திர உறவுகள் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. இதனால என்னாச்சுன்னா, மீண்டும் செழித்து வளர தொடங்கின இந்த 2வது கம்பெனிக்கு தஞ்சாவூர் நாயக்க மன்னர் தரங்கம்பாடியை சுற்றியுள்ள மேலும் 3 கிராமங்களை பரிசாவே கொடுத்தாரு. 4வது பகுதி, மிஷனரிகள் மற்றும் கலாச்சார பங்களிப்புகள். இதுதான் இந்த ஒட்டுமொத்த கதையிலையும் ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட். வெறும் வணிகம்னு வந்தவங்க இங்க செஞ்ச கலாச்சார பங்களிப்புகள் ரொம்ப அதிகம். செப்டம்பர் 1706ல அரசர் 4ஆம் ஃப்ரெட்ரிக்கால் அனுப்பப்பட்டு இந்தியாவுக்கு வந்த இந்தியாவின் முதல் லூத்ரன் மிஷனரி தான் பர்த்தலமேயஸ் சீகன்பால்க். இவரும் ஹென்ரிச் ப்ளூட்ஷாவ் என்பவரும் வந்த வெறும் 10 மாசத்துல அவங்களோட முதல் மத மாற்றத்தை செஞ்சாங்க. 4 மாசங்கள். சீகன்பால்க்கு உள்ளூர் அதிகாரிகளால சிறையில் அடைக்கப்பட்ட காலம் இது.
ஏன்னா உள்ளூர் மக்கள்கிட்ட இவங்க கிளர்ச்சியை தூண்டுறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு. அந்த அளவுக்கு இவங்களோட பணிகளுக்கு கடுமையான எதிர்ப்பு இருந்துச்சு. ஆனா சிறைவாசத்துக்கு பிறகும் அவர் சளைக்கல. மக்களின் உடல் மற்றும் சமூக நலனை பேணுவதும் நற்செய்தியில உள்ளடங்கியதுதான் அப்படின்னு சீகன் பால்க் உறுதியா நம்பினாரு. வெற்று மதமாற்றம் மட்டுமில்ல, ஒடுக்கப்பட்ட மக்கள் மற்றும் பெண்களோட முன்னேற்றத்துக்காகவும் அவங்க உழைச்சாங்க. பல காலாவதியான பழக்க வழக்கங்களை எதிர்த்தாங்க. இது சமூக கட்டமைப்புல ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துச்சு. 5வது பகுதி அச்சு இயந்திரத்தின் அறிமுகம். டேனிஷ் மக்கள் இந்தியாவுல செஞ்ச ஒரு மிகப்பெரிய சாதனைனா அது இதுதான். இதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்தியாவுல வாய்மொழி மரபு, அதாவது ஆசிரியர் சொல்ல சொல்ல மாணவர்கள் மனப்பாடம் பண்ற முறை தான் இருந்துச்சு. ஆனா தரங்கம்பாடியில டேனிஷ் மக்கள் இந்தியாவுடைய முதல் அச்சு இயந்திரத்தை கொண்டு வராங்க. எதுக்காக? பைபிள தமிழ்ல அச்சிடணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக இந்த பிரிண்டிங் பிரஸ் அவங்க நிறுவனாங்க. இது எப்பேற்பட்ட கேம் சேஞ்சர் தெரியுமா? அவங்களோட மொழியியல் மைல்கற்களை கொஞ்சம் ஃபாஸ்டா பார்ப்போம். 1714ல சீகன் பால்க் பைபிளோட புதிய ஏற்பாட்டை தமிழ்ல மொழிபெயர்க்கிறார். அப்புறம் ஜான் பிஷப் வெப்ரியஸ் பழைய ஏற்பாட்டை மொழிபெயர்க்கிறார். 1710 வருஷத்துக்குள்ளாகவே சுமார் 32 தமிழ் நூல்களை அவங்க அச்சிட்டு இருந்தாங்க. லிட்ரலி தமிழ்நாடு ஒரு புதிய இலக்கிய சகாப்தத்துக்குள்ள நுழைஞ்சதுன்னு தான் சொல்லணும். 6வது மற்றும் இறுதி பகுதி ஏகாதிபத்திய வீழ்ச்சி மற்றும் விற்பனை. எவ்வளவு பெரிய சாம்ராஜ்யமா இருந்தாலும் ஒரு முடிவு உண்டு இல்லையா? உலகளாவிய அரசியல் எப்படி டேனிஷ் குடியேற்றங்களை அழிச்சதுன்னு படிப்படியா பார்ப்போம். 1. நெப்போலிய போர்களால அவங்களுக்கு கடுமையான சேதம். 2. வலிமையான பிரிட்டிஷ் கடற்படை டேனிஷ் கப்பல்களை முற்றுகையிட்டு அவங்க வர்த்தகத்தையே சின்னாபுன்னமாக்கிடுச்சு. இதோட விளைவு அவங்க முழுசா திவால் நிலைக்கு தள்ளப்பட்டாங்க. இப்போ இத பாருங்க, எப்படி அவங்க ஒட்டுமொத்தமா இந்தியாவை விட்டு போனாங்கன்னு புரியும். 1839ல தங்களுடைய செராம்பூர் தலைமையகத்தை பிரிட்டிஷ்காரங்க கிட்ட வித்துட்டாங்க. அப்புறம் 1845ல அவங்களோட மிக முக்கிய பகுதியான தரங்கம்பாடி மற்றும் மீதமிருந்த எல்லா குடியேற்றங்களையும் அவங்க கிட்டே வித்துட்டு முழுசா இந்தியாவை விட்டு வெளியேறிட்டாங்க. ஃபைனலா இந்த தொகுப்பை முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான கேள்வி கேட்க விரும்புறேன். வணிக ரீதியாகவும் நிலத்தை ஆக்கிரமிக்கிறதையும் வச்சு பார்த்தா டேனிஷ் மக்கள் ஆங்கிலேயர்கள் மாதிரி பெரிய அளவுல ஜெயிக்கல. அவங்க படையெடுப்பாளர்களா தோத்து போயிருக்கலாம். ஆனா அச்சு இயந்திரம், மொழியியல், கல்வி, சமூக சீர்திருத்தம்னு பார்த்தா அவங்க கலாச்சார முன்னோடிகளா வெற்றி பெற்றிருக்கிறாங்களா? நீங்க நினைக்கிறீங்க, டேனிஷ் மக்கள் ஃபெயிலியரா இல்ல சக்சஸா? இத பத்தி யோசிங்க. இந்த வரலாற்று தகவல் உங்களுக்கு ரொம்பவும் புதுசாகவும் சுவாரஸ்யமாகவும் இருந்திருக்கும்னு நம்புறேன். மீண்டும் இதே மாதிரி ஒரு அசத்தலான விளக்கத்தோடு சந்திப்போம். நன்றி.